நண்பர்களுக்கு வணக்கம். பெரியாரை சீமான் விமர்சிக்க தொடங்கி தொடர்ந்து பார்ப்பனிய கருத்துக்களை தனது மேடைகள் பேசிக்கொண்டே வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் பேசிய சீமானுடைய ஒரு வார்த்தை இன்னைக்கு கடுமையான பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. பாப்பான் என்றால் சாதி பேதமற்று எல்லோரையும் மனிதர்களாக பார்ப்பான், அதனாலேயே அவர்களை பார்ப்பான் என்று இந்த திராவிட கூட்டம் அழைத்து ஒரு 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை விமர்சிப்பதால் அவர்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்கிற தைரியத்தில் தான் இப்படி செய்துவிட்டனர் அப்படின்னு சொல்லி பார்ப்பன புராணத்தை பாடியிருக்கிறார் சீமான். சாதிகள் இல்லை எடி பாப்பா, அவன் பாப்பான், இவன் பாப்பான், இவன் சாதி பாப்பான், அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பாப்பான். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். 100க்கு 3 பேர் பிராமணன், இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி காட்டி திருடேன். இவ்வளவு நாளும் ஒரு சங்கியை இவன் சங்கின்னு நாம கஷ்டப்பட்டு விளக்க வேண்டிய தேவை இருந்தது. இல்ல சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு என்னைக்கு சீமான் ஒரு விளக்கத்தை சொன்னாரோ அன்னைக்கே முழுதாக அவர் சங்கியாக மாறிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனுடைய அடுத்தடுத்த படிநிலைகளில் பாருங்கள், நான் எவ்வளவு விசுவாசமான சூத்திர சங்கியாக சத்சூத்திரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களே கூட யோசிக்காத, இதுவரைக்கும் அவர்களே பேசியிராத ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். அவர்கள் பேதமற்று எல்லோரையும் பார்ப்பதால் தான் அவர்களை பாப்பான்னு இந்த திராவிட கூட்டம் திட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பேதங்களே பார்ப்பதில்லை, பார்ப்பனர்கள் மிக நல்லவர்கள் அப்படின்னு இருந்திருந்தால் ஏன் இத்தனை தலைவர்கள் தொடர்ந்து போராடி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது? இது நீங்கள் திராவிட கூட்டம் தான் இப்படி பார்ப்பனர்களை எதிர்நிலை சக்தியாக மாற்றிவிட்டது அப்படின்னு சொன்னால், இதே சீமான் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஏணி வச்சாலும் எட்டக்கூடுமான்னு சொல்லி பெரியாரையும் அம்பேத்கரையுமே ஒரு முரண்பாடாக பேசிய சீமான் அம்பேத்கரை உயர்ந்த இடத்துல வைக்கிறது இல்லையா? நான் என்ன கேட்குறேன், சீமானை பொறுத்தவரையிலும் சங்கிகளை பொறுத்தவரையிலும் அம்பேத்கரை உங்களுடைய சைடில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன் அம்பேத்கர் பார்ப்பனர்களை எதிர்த்தார், பார்ப்பனியத்தை எதிர்த்தார்? சமத்துவங்கிற விஷயத்துக்கு எதிராக பார்ப்பனியம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக ஏன் எழுதினார்? மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள் ஏன் இயங்கினார்? புத்தர் ஏன் புத்த மதத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள்? புத்தம் ஏன் சமத்துவத்தை பேசியது? ஏன் பார்ப்பனியத்துக்கு எதிராக இயங்கியது? அப்போ பார்ப்பனர்கள் எந்த விதத்திலையும் அசமத்துவமாக நடத்துவதில்லை, எல்லோரையும் சமமாக நடத்துவதாக இருந்தால் ஏன் இப்படி நடத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இன்னொன்று, இன்னைக்கு வரலும் சீமானோ அல்லது சீமானுடைய வகுப்பை சாதியைச் சேர்ந்தவர்களோ ஏன் கோயிலுக்குள் பூஜாரியாக ஆக முடியவில்லை? இதை தடுத்து வைத்திருப்பது யார்? சாதி பேதம் தான் நீங்கள் பாப்பம் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை மட்டும் கடவுளை தொடுவதற்கோ அவர்களை தொட்டு வழிபாடு செய்வதற்கோ பூசை செய்வதற்கோ உரிமை இல்லை என்று தடுப்பது எது? இதை நாம மட்டும் சொல்ல, இதை ஹெச் ராஜாவே சொல்றாரு. சரி, வன்னியருக்கு பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து போடுவாங்க, எல்லாரும் போக முடியாது. மணி அவர்களை இப்படி எதிர்நிலையாகவும் பார்ப்பனர்களை வேறு நிலையாகவும் வைத்து ஹெச் ராஜாவை பேச வைத்தது எது? அதைத்தான் நாங்கள் பார்ப்பனியம்னு சொல்கிறோம், பார்ப்பனர்கள் எதிர்நிலை சக்தின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முற்போக்கு இதை பெரியார் தான் செய்தாரா? எங்களுடைய பாட்டன் பாரதி பேசாத முற்போக்கா? அவர் எப்படி தமிழ் என்று உருகி இருக்கிறார் பாருங்கள் அப்படின்லாம் செந்தமிழ் நாடனும் போதினிலே அப்படிங்கிற பாட்டையெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி பாரதியை உயர்த்தி பேசியிருக்கிறார் சீமான். நாம் திராவிடம் என்கிற கட்டமைப்புக்குள் ஏன் வரவேண்டி இருந்தது அப்படிங்கிறதுக்கு பெரியாரே சொல்கிற விளக்கம் என்னன்னா, தமிழர்னு சொன்னோம்னா நாங்களும் தமிழர்கள் தான் சொல்லி பார்ப்பனர்கள் உள்ளே விடுகிறார்கள். அவங்க அந்த அடையாளங்களுக்குள் தான் வசதியாக இருக்கிறார்கள். அதனால தான் செந்தமிழ் நாடனும் போதினிலேன்னு பாரதியால் பாட முடிந்தது. இதை தெளிவாக தெரிந்ததுனால தான் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கை உருவாகியது, இயங்கி கொண்டிருக்கிறது அந்த தளத்தில் தான். ஆனால் அதை எதிர்நிலையாக நிறுத்திவிட்டு தமிழர் என்கிற உணர்வை தூண்டுவதன் மூலம் பார்ப்பனர்களை நியூட்ரலைஸ் பண்ணுறது, அவர்களுடைய அந்த இரட்டை வேடத்தை ஒரு பக்கம் தமிழர்னு பேசிட்டு
இன்னொரு பக்கம் தமிழ் அடையாளங்களே துறந்து கொண்டு வாழ்கிற, அதையே இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இந்த பார்ப்பனர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்ததனால்தான் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சீமான் பார்ப்பனர்களிடம் ஏவல் செய்வதால் அது அவருக்கு தெரியவில்லைங்கிறது இல்லை, அதை மூடி மறைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பாரதியை குறித்து அவ்வளவு வியப்பாக அவ்வளவு வியந்து பேசுகிறார் இல்லையா? ஆனால் பாரதி தன்னுடைய மொத்த பாடல்களிலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆரியர் அப்படிங்கிற பெருமையை பாடுறார். ஒரு பக்கம் தமிழ் தமிழர் செந்தமிழ்நாடுன்னா அப்படியே காதல தேன் வந்து பாயுது அப்படின்னு சொல்கிற பாரதி தான் இன்னொரு இடத்தில் வசதியாக இப்படி உருட்டி விளையாடுவார். அதோட பொருள் என்னன்னா, பெரும்பகுதி நேரங்களில் தமிழை புகழ்ந்து பேசுகிற போது கூட உயர் ஆரியத்திற்கு நிகராக வாழ்ந்தோம் அப்படின்னு தான் பேசுகிறார். அதோட பொருள் என்னன்னா, நீங்கள் ஆரியத்துக்கு நிகரான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதுக்கு ஆதாரமாக நான் வரிகளே வாசி காமிக்கிறேன். ஜெய ஜெய வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டில் ஆரிய பூமியில் நாரியரும் சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை எப்படிப்பட்டது? ஆரிய பூமியில் நாரியரும். ஆரிய பூமி எது? இந்த பாரத திருநாடு யாருக்குள்ளது? ஆரியர்களுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எங்கள் நாடு அப்படிங்கிற பாட்டில் கண்ணலும் தேனும் கனியும் இன் பாலும் கதலியும் செந்நெல்லும் நல்கும் எக்காலும் உன்னத ஆரிய நாடெங்கள் நாடே ஓதுவம் இகுதை எமக்கில்லை ஈடே. இந்த ஆரிய நாடு தான் எங்களுடைய நாடு, எங்கள் நாடு அப்படிங்கிற தலைப்பில் எழுதுறாப்புற. அப்புறம் பாரத மாதா முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைய வில் எங்கள் அன்னை பயங்கரி ஆரிய ராணியின் வில். இப்போ அந்த சீமான் இதுவரைக்கும் என்ன பேசி வந்திருக்காரு அப்படின்னா, ராவணனை எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழர் அடையாளம் ராவணன் அப்படின்னு. ஆனால் அந்த ராவணனை அழித்த ராமன் கையில் இருக்கிற வில் இருக்கு இல்லையா, அது பாரத தேவியின் வில். முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைய வில் எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில். ராவணனுடைய நெஞ்சை பிளந்த வில் இருக்கு இல்லையா, அந்த அம்பு, அது பாரத தேவியாகிய ஆரிய ராணியின் கையில் இருக்கக்கூடிய வில்லைத்தான் ராமன் ஏந்தி இருக்கிறான்னு சொல்றாரு. இப்போ அந்த விழாவைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ராமலீலாங்கிற பேர்ல நடத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள், மோடி மற்றும் இன்னவர் அனைவரும் போய் நின்று நெஞ்சில் அடிச்சு ஒரு தமிழனை வீழ்த்தினோம், ஒரு தென் இலங்கையில் வாழக்கூடிய ராவணனை வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லி வீழ்த்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு கலாச்சார மாற்றமாகத்தான் திராவிட இயக்கம், குறிப்பாக பெரியாருக்கு பிறகு மணியம்மையார் ராவண லீலாங்கிறத நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு அறிவித்து கொண்டாடினார்கள். அதற்கு கடுமையான எதிர்வினைகளை ஒன்றியத்தில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காலத்தில் நிகழ்த்தியது. இதெல்லாம் வரலாறு. அப்போ தமிழர் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டத்தை, ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிரான சண்டையை திராவிடர் கழகம் செய்தது. ஆனால் அந்த திராவிடர் கழகத்தை அதன் தந்தையாக, அதன் தலைவராக இருந்த பெரியாரை எதிர்நிலையில் நிறுத்திவிட்டு பாரதியாரை மிகச்சிறந்த கவிஞன், அவர் தான் எங்களுடைய அடையாளம்னு நீ சொல்கிறன்னா நீ யாருடைய ஆள்? அன்னை பயங்கரி பாரத ராணி அடித்த வில் யாருடைய வில்? அப்போ எங்களுடைய பாட்டன்னு ஒரு பக்கம் ராவணனை வாழ்த்தி கொண்டே இன்னொரு பக்கம் பாரதியும் முன்னால் கொண்டாட முடிகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா பாரதியும் இதே டோனில் தான் பேசுகிறாரு. தமிழ்நாடு தமிழ் அப்படின்லாம் பேசிய பாரதி பாரதம் அப்படிங்கிற வர்ற இடத்தில் ஆரியர் அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டு ஆரிய பெருமை, தன்னுடைய பார்ப்பன பெருமையைத்தான் பேசியிருக்கிறார். அதே பாரதி பார்ப்பானை ஐயரென்ற காலமும் போச்சே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அதை கேட்கும்போது ஐயே இப்படி ஒரு காலம் இருந்தது, அது போய்விட்டது அப்படின்னு புரட்சிகரமாக சொன்னாலும் அதற்கு பொருள்படும். ஆனால் எம்.ஆர். ராதா தன்னுடைய நாடகங்களில், மேடைகளில் பேசும்போது சொல்லியிருப்பது, பார்ப்பானை ஐயர் அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சே அப்படின்னு பாரதி ஏங்கி சொன்னதாக கூட விமர்சனம் செய்தது திராவிட இயக்கம். ஏன்னா பார்ப்பன பாரதியின் இந்த இரட்டை வேடம் இருக்குல்ல, வாழ்கிற காலத்தில் சனாதன பார்ப்பனர்கள் பாரதியை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அவர் சகஜமாக நடந்து கொள்வது போல், எல்லோரோடும் சமத்துவமாக இருப்பது போல் பேசிக்கொண்டு உள்ளூர தன்னுடைய அந்த வர்ண நலனைத்தான் பாதுகாத்தார்.
1000 உண்டிங்கு ஜாதி எனிலும் அந்நியர் வந்து புகழென்ன நீதி அப்படின்னு சொன்னது தான் இந்த பாரதியினுடைய பாடல். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும்பா, ஆனால் நீ வரக்கூடாது. இந்த 1000 பிரச்சனை அதை பெரியார் சொல்றாரு. 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழே நீதி. நீ சாதி பேதமாக வகுத்து வைத்தால், ஒருவனை ஒருவன் அடுக்கி கீழ் மேல்னு வகுத்து வச்சு ஆதிக்கத்தை செலுத்துவாயானால் வேறொருத்தன் வந்துட்டு தான் போவான். அதாவது வரவே வேண்டும்னு பெரியார் சொல்லலை, நீ இப்படி இருந்தால் வரத்தான் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி தானே இருந்துச்சு. சித்தமயமி உலகம் உறுதினம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பம் அத்தனையும் வெல்லலாம் என்று சொன்ன சொல் ஆரிய ராணியின் சொல். பாரத தேவி என்ன சொல்றா அப்படின்னா, மனதுக்குள் அப்படி நெஞ்சு உரம் வந்து விட்டால் அவன் இந்த உலகத்தை ஆளலாம்னு சொல்றா. இந்த திட சித்தத்தை யார் கொடுக்குறான்னா ஆரிய ராணியாகிய பாரத தேவி. ஆரிய ராணி, தமிழ் ராணி கிடையாது, திராவிட ராணி கூட கிடையாது, ஆரிய ராணி. தெளிவா ஆண்டருள் செய்பவள் பெற்று வளர்ப்பவள் ஆரிய தேவியின் தோள். எங்களை வளர்த்தது பெற்று சீராட்டி தோளில் போட்டு வளர்த்த தோல் இருக்கு இல்லையா, அது ஆரிய தேவியின் தோள். இந்த மாதாவை பற்றி பாடுகிற வரிகளில் பல இடங்களில் ஆரிய தேவி ஆரிய ராணி அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வராரு. பாரத தேவியின் திருச்சதகம் அப்படிங்கிறதுல வெண்பா அப்படிங்கிற அந்த டைப்ல எழுதுறாப்புல, வெவ்வேறு சிந்து என்னெல்லாமோ எழுதியிருக்கிறார். அதில் இந்த வெண்பாங்கிற டைப்ல ரொம்ப நறுக்கா எழுதக்கூடிய ரொம்ப சட்டதிட்டங்கள் கூடிய பாடல் அது. ஏனார் மொழிக்கிள்ளாய் தேவி எனக்கு ஆனந்த மானாள் பொன்னாட்டை அறிவிப்பாய் வானாடு பேரிமைய வற்பு முதல் பெண் குமரி ஈராகும் ஆரிய நாடென்றே அறி. இமயமலையிலிருந்து தெற்கே இருக்கக்கூடிய குமரி முனை வரை இருக்கக்கூடிய இந்த நாடு, இந்த மொத்த தேசமும் ஆரிய தேசம் என்று அறி. இதுதான் நீ அறிஞ்சிக்கோ, புரிஞ்சுக்கடா சீமான், உன்னை பற்றி நாங்கள் என்னவாக வைத்திருக்கிறோம், நீ வாழ்கிற நாடு என்பது எங்களுடைய ஆரிய நாடு. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரொம்ப குழப்புவார் பாரதி, ரொம்ப தெளிவாக குழப்புவார் இந்த சீமான மாதிரியே. ஒரு பக்கம் பெரியாருக்கு எதிராக திராவிடம் பேசிய பாரதிதாசனையே எதிர்நிலையாக நிறுத்துவது, தன்னை ஒரு திராவிடன் என்றும் திராவிட கவிஞன் என்றும் பெருமிதமாக சொல்லிக்கொண்ட திமுகவின் எம்எல்ஏவாக பாண்டிச்சேரியில் இருந்த பாரதிதாசனையே திமுகவுக்கு எதிராக நிறுத்துவதுங்கிறது எவ்வளவு நயமான வேலை. அதே மாதிரி பாரதியும் நல்ல நயமாக குழப்புவார், ஆனால் தெளிவாக பார்ப்பனியத்தை பேசுவார். இப்போ சீமானுக்கும் பாரதிக்கும் ஒத்துப்போகிற அந்த குணாம்சம் என்பது தெளிவாக ஆரியத்தை பார்ப்பனியத்தை முன்னிறுத்துவது, தங்கள் இறுதி இலக்கை முன்னிறுத்துவது, அதுக்கு இடையில் கொஞ்சம் நயமாக உருட்டி கொள்வது. அதனால 2 பேரும் சரியாக பொருந்தி போகிறார்கள். இப்படி ஆரியர்களின் பெருமையை போற்றுவது மட்டுமில்லாமல் ஆரிய தலைவர்களை பாதுகாக்கிற வேலையும் சீமான் செய்கிறார். இந்த சீமானை நாம் இனங்காணுவது மட்டுமில்ல, இந்த சீமான் சொல்லுகிற பொய் இருக்கு இல்லையா, பாரதி என்கிறவர் தமிழ் கவிஞர், அவர் தமிழர்களின் ஒற்றுமையை பாதுகாத்தவர், பார்ப்பனர்கள் நன்மை செய்கிறவர்கள், அவர்கள் சமத்துவத்தை பேணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுகிற இந்த பொய்களை எல்லாம் தொடர்ந்து உடைத்து சனாதனத்தின் கோர முகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சீமான் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.